அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகியை இந்த மலம்பட்டி எல்லையில வச்சிருந்து இப்பகுதி மக்களை எல்லாம் எல்லோரையும் எங்களையும் சேர்த்து காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பகவதி அம்மா உன்னுடைய ஆலயத்தின் விழாவினை முன்னிட்டு இன்று நாங்கள் எங்களால் முடிந்தவரை எங்களுக்கு தெரிந்தவரை எங்களால் இயன்றவரை இந்த காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த வந்திருக்கின்றோம் தாயே. எங்கள் நாடகத்தில் எத்தனையோ குற்றங்குறிகள் இருக்கலாம், அதையெல்லாம் மன்னித்து நாங்கள் அழைக்கின்ற நேரமெல்லாம் எங்களுக்கு அருள் கொடுத்து எங்களை காத்துள்ள வேண்டும் அம்மையே. சிறுபிள்ளை முதல் இன்று வரை எங்களை காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற தாயே, உன் பாதம் படித்து என்னுடைய வழியை துவங்குகின்றேன். எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் தாயே, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்க ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம். எங்க அம்மா பிறந்த இடம், அம்மா பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க அம்மா பிறந்த இடம், அம்மா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம். எங்க உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம் உயர்ந்த நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம் உயர்ந்த நல்ல மலையாளம் மலையாளம். ஆட்டவாட கொடியிலடி, ஆட கொடியிலடி எங்க மலம்பட்டி மந்தையம்மா ஓ ஆபரணம் பெட்டியிலே பெட்டியிலே பெட்டியிலே. ஆடே தொழிலடி, ஆடே தொழிலடி மலம்பட்டி மந்தையம்மாவோ ஆபரண பெட்டியிலே பெட்டியிலே. ஆட்டவோ சேர கொடியிலடி, சேர கொடியிலடி எங்க மலம்பட்டி பகவதியே ஓ செல்ல நக பெட்டியிலே பெட்டியிலே பெட்டியிலே. ஓ சேர தொழிலடி, சேர கொடியிலடி மலம்பட்டி பகவதி அம்மாவோ செல்லனக பெட்டியிலே பெட்டியிலே. ஆட்டவோ பட்டு கொடியிலடி, பட்டு கொடியிலடி எங்க மலம்பட்டி பகவதியே ஓ பவுனு நக பெட்டியிலே பெட்டியிலே பெட்டியிலே. ஓ பட்டு கொடியிலடி, பட்டு கொடியிலடி பகவதி அம்மாவோ செல்லனக பெட்டியிலே பெட்டியிலே. ஆட்டா நான் கூப்பிட்டு வைக்கிறது எங்க கோபக்காரி குளவக்காரி கும்மிக்காரி மலம்பட்டி பகவதி அம்மா உன் கோவிலுக்கு கேட்கலையோ கேட்கலையோ கேட்கலையோ. நான் கூப்பிட்டழைக்கிறது மலம்பட்டி பகவதி அம்மாவோ கோவிலுக்கு கேட்கலையா கேட்கலையா. ஆத்தா சிரிக்க சிரிக்க வரானே பகவதியும் திங்களே வரானே. ஆத்தா சிரிக்க அம்மா சிரிக்க
அன்பார்ந்த பெரியவர்களே, என் அருமை தாய்மார்களே, என் உயிரின மேலான நாடக கலா ரசிக கண்மணிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மலம்பட்டியை சேர்ந்த விழா கமிட்டியார்களே, ஊர் பொதுமக்களே மற்றும் இந்த வேலையில் இந்த பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தார்களே மற்றும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக கண்மணிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பள்ளி மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் காத்தவராயன் எனது சிறந்தாத்தி கரங்கூப்பிய வணக்கத்தினை உங்கள் பாதத்திற்கு உதித்தாள்கின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆயக்கலைகள் 64 இந்த மேடை நாடக கிளையே சிறந்தது என்று பல அறிஞர்கள் இதற்கு சான்றளித்திருக்கின்றார்கள். எத்தனையோ கலைஞர்கள் இதற்கு சான்றளித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் வர வர எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு பரவாயில்ல, இவளையாவது தக்க வச்சு நான் வந்து வெளியில பாக்குறேன். சில ஊர்ல 4 பேருக்கு நாடகம் ஆடி பழகிட்டோம். நாங்களும் மைச்சட்டுக்காரங்க நாங்களும் மட்டும் இருப்போம். எங்க விதியை நினைச்சுக்கிட்டு ஆட வேண்டியது. அப்பவும் 6:30 மணி ஆகாம முடிக்க மாட்டோம். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலை. ஒரு காலத்துல நாடக கலை என்பது நிரந்தர ஒன்று. சூந்தாங்கடியில் எடுத்துட்டு வளைகடத்துல இருந்து எங்க ஆயா கூட்டிட்டு வர்றேன். நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன், ஆயான்னு சொல்லி பழக்கம். எங்க அம்மா வடைகளத்துல பிறந்தது. வடைகளத்துல இருந்து சூந்து பிடிச்சுக்கிட்டு நாடகம் பார்க்க வந்தது. இந்த அங்கிட்டு ஒத்தடி பார்க்க வருவான். அந்த காட்டுக்குள்ளேயே செருப்பெல்லாம் அங்க உள்ள போடக்கூடாது. நான் தான் சும்மா தான் வந்திருக்கேன். யார் போட்டாலும் போடல, நான் கவனிக்கல. நான் சும்மா தான் வருவேன். வண்டியில இருக்குது என் செருப்பு. ஆக காட்டுக்குள்ளேயே செருப்பை கட்டி வச்சுட்டு நடந்தே கூட்டி வரும். திருப்பி போகும்போது சொந்தங்களில் முடிச்சிருப்பேன், அந்த செருப்பை எடுத்துட்டு போயிடுவான். ஆக அப்படிப்பட்ட ஒரு மந்தை இந்த மலம்பட்டி மந்தை. நான் சும்மா ஒரு 3 வயசுல 4 வயசுல இருந்து மலம்பட்டியில நாடகம் பார்த்தேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு அப்பெல்லாம் இங்க சந்து பந்தே இருக்காது. அன்னைக்கு மக்கள் தொகை கம்மியா இருந்த காலத்திலேயே சந்து பந்து எங்கேயும் இருக்காது. வளர்ச்சி கட்டில் இருக்கான், உள்ள ஆளு போற கூட்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் தொகை பெருகி நாடகத்துக்கு ஆள் குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா ஆத்தாளுக்கு வந்தது நாடகம் மட்டும்தான். ஒரு காலத்துல பொம்மலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என்னென்னமோ வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சினிமா வந்துச்சு. அது பெரிய திரையில ஓடி, அப்புறம் டிவிக்குள்ள ஓடி, அப்புறம் செல்லுக்குள்ள போயிடுச்சு. இப்ப யாராவது சினிமா தியேட்டருக்கு போறோமா? போக மாட்டோம். தியேட்டர்லாம் இப்ப வேற தேங்காய் கூடமா மாறிடுச்சு. ஆக அது ஒரு காலம். அப்புறம் கேசட்டு போடுவாங்க, மேடையில் ஆடுவாங்க. அது ஒரு காலம், அதுவும் போச்சு. இப்ப ஆடலும் பாடலும் அதுக்கு தையா கூட்டம் கட்டி ஏறி காதாக்குது. ஆமா, எப்படி 3 பொண்ணு மாப்பிள்ள ஓடிடுதா இல்லையா ஒவ்வொரு ஊர்லயும்? கண்டிப்பா. பொண்ணு கூட்டிட்டு ஓடுறேன், மாப்பிள்ள கூட்டிட்டு பொண்ணு கூட்டிட்டு ஓடுறேன் கூட அங்கதான் பிளான் பண்ணி வைக்கிறாங்க. ஆடல் பாடலுக்கு வந்துட்டு அங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஓடிடலாம். 2 வண்டி காணாம போயிடும், 2 வீலர் 2-3 மூக்க போயிடும். இதெல்லாம் நடக்குது. ஆனா எங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்காது. நாங்க வேகமாவும் போக மாட்டோம், போகாம இருக்க மாட்டோம். ஆக மேடை நாடக கலை அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரலையும் இந்த நாடகம் மட்டும் வைக்காம சாமி எல்லாத்தையும் ஏண்டா வைக்கலன்னு கேட்காது. ஆடல் பாடல் ஏன் வைக்கல, கரகாட்டம் ஏன் வைக்கல, அது வைக்கலன்னு கேட்காது. பகவதி எங்களை மட்டும் கேட்கும். நாடகம் ஏண்டா வைக்கலன்னு கேட்கும். ஆக தெய்வத்துக்கு உகந்த ஒரு கலை என்னவென்றால் அது நாடக கலை. அப்படிப்பட்ட இந்த மேடை நாடக கலையிலே நான் ஈடுபட்டு உங்கள் முன்னால் நடிகனாக நிற்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், இந்த அவருக்கு டீ நீட்டிக்கிட்டு தர்றாரு. டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அண்ணனுடைய அவருடைய தந்தை, நம்ம பக்கத்துல தோட்டம் செய்ய முடியிட்ட அவருடைய தந்தை, அதாவது 1991 இவரை கூட்டிட்டு போய் நாடக உலகுக்கு அறிமுகம் செய்தவர் என்னுடைய ஆசான் மங்களப்பட்டியை சேர்ந்த வடமலை நாயக்கர் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று முதல் அவர் சொல்லிக் கொடுத்த பொட்டு வச்சது பாசிவதக்கண நாடகம். அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாடகமா கத்துக்கிட்டு ஒன்னொன்னு கலக்கி விட்டுக்கிட்டு இப்ப அந்த மதுரை பாட்டி நாடகம்லாம் ஆடுறது இல்லை. அது கண்ணா புண்ணான்னு பொம்பளை பிள்ளைகளை விட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ஒவ்வொரு கலையா கத்து இன்றைக்கு ஒரு நாடகத்தின் ஆசிரியர் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றேன். அதை நானே சொல்லக்கூடாது. நல்லவங்கால் என்ற நாடகத்தை நானே இயற்றி, நானே அதற்கு கதை பாட்டு எல்லாமே எழுதி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாடகத்துக்கு மேல ஆடிட்டோம். இன்னும் 15 நாடகம் கையிருப்பு. இப்ப கையிருப்பு ஆடி மாத்தில. ஆக அப்படிப்பட்ட இடத்திற்கு உயர்த்திய இந்த மண்ணு, இந்த வடமலை நாயக்கர் மூலமாக என்னை உயர்த்தி இருக்கிறது. நாடக கலை ஈடுபட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன் என்பதை அன்போடு உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணியை துவங்குகின்றேன். என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாடக ஆசிரியர் அருமை ஐயா மறைந்த மாமேதை, இந்த மண்ணுலகம் மறக்காத மங்களப்பட்டியை சேர்ந்த வடமலை நாயக்கர் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய கலைக்குழுவின் சார்பாக உங்கள் பாதம் தொட்டு பணியுடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை துவங்குகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, பூமியிலே
பின்னால காங்கிரஸ் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு வா. முன்னொரு காலத்தில் கைலாயமலையில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானாகப்பட்டவர் 7-14 லோகத்தில் இருக்கின்ற எறும்புக்களை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிழந்து வருவது வழக்கம். அப்படி இருக்க ஒரு நாள் பார்வதி இடத்திலே நான் சென்று 7-14 லோகத்தில் இருக்கின்ற எறும்புக்களை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிழந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானாகப்பட்டவர் பூலோகத்திற்கு வந்து வருகின்றார். அந்த நேரம் பார்த்து நாரத மகரிஷி அங்கே செல்கிறார். என்ன பார்வதி தேவியாரே, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களே, உங்களுடைய கணவர் சிவபெருமான் எங்கே என்று கேட்கிறார். என்னுடைய கணவர் 7-14 லோகத்தில் இருக்கின்ற எறும்புக்களை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிழந்து வருவதாக பூலோகத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியா? அப்படின்னா உண்மையிலே, ஏன்னா நாரதர் போனா அவர் வேலையை காட்டணும், உண்மையிலேயே உன்னுடைய கணவர் படியிழக்கிறாரா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் தாயே என்று நாரதர் சொல்லுகிறார். அப்படியா? அதை எப்படி சோதிப்பது நாரதா என்று பார்வதி கேட்கிறார்கள். உங்களுடைய கணவர் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் படியிழக்கும் சொல்லிட்டு போயிருக்காருல்ல, அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு எறும்பை பிடித்து அதை ஒரு குங்குமச்சிமிழில் அடித்து அதை உங்களுடைய முந்தானையில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எறும்புக்கு உங்களுடைய கணவர் படியிழக்கிறாரா என்று பார்ப்போம் என்று நாரதர் போட்டு விட்டார். அதை கேட்டு பார்வதி என்ன செய்கிறார்கள், ஒரு எறும்பை பிடித்து அதை ஒரு குங்குமச்சிமிழில் அடைத்து தங்களுடைய முந்தானையிலே முடிந்து வைத்துக் கொள்கிறார். இதை பூலோகத்தில் இருந்த சிவபெருமானாகப்பட்டவர் தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்து விடுகின்றார். ஆஹா, நமக்கு ஒரு சோதனை கைலாயத்தில் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு. உடனே அந்த குங்குமச்சிமலுக்குள்ளே இருந்த எறும்புக்கு ஒரு அரிசியை படைத்து விடுகிறார். அந்த குங்குமச்சிமலுக்கு உள்ளேயே சாயங்காலம் கைலாயமலைக்கு வருகிறார். யாரு? சிவபெருமான். வந்த உடனே புருஷனை தோக்கடிக்க போறோம்ல, அதனால பொண்டாட்டிக்கு தன்னால ஒரு குதூகலம் வந்துருச்சு. யாருக்கு? பார்வதிக்கு. ஆஹா, அங்கிட்டு ஓட பரபரன்னு இருக்காங்க. அப்ப என்ன என்னைக்கும் இல்லாத சந்தோஷம்லாம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்காளே அப்படின்ட்டு பார்வதி இங்க வாங்குறார். என்ன ரொம்ப குதூகலமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான். நீங்க எல்லா உயிருக்கும் படியிழந்து வருகிறேன் போனீங்களே, உண்மையிலேயே எல்லா உயிருக்கும் படியிழந்து விட்டீரா 7-14 லோகத்திலையும் அப்படி என்று பார்வதி கேட்கிறார்கள். இதுல என்ன சந்தேகம், படியிழந்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். உடனே பார்வதி அவர்கள் தன்னுடைய முந்தானையில் இருந்து அந்த குங்குமச்செம்மலை அவிழ்த்து திறந்து பார்க்கின்றார்கள். அந்த எறும்பு உள்ளே படைத்தால் அல்லவா அந்த அரிசி, அதை தூக்கி கொண்டு வருகிறது. ஆஹா, நாரதருடைய பேச்சை கேட்டு ஏமாந்துட்டமே என்று, ஐயா நாரதருடைய பேச்சை கேட்டு நான் தங்களை சோதித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று பார்வதி மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறார், வேற யாராவது என்ன சோதனை பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ என் பொண்டாட்டி, என் மனைவி, என்னுடைய மனைவியாக இருந்தும் நீயே என்னை சோதித்திருக்கிறாய், என்னுடைய தொழிலை சந்தேகப்பட்டிருக்கின்றாய் அல்லவா, ஆகவே என்னை பிரிந்து பூலோகத்திற்கு சென்று பல வருடங்கள் என்னை நோக்கி தவம் இருந்து பிறகு வந்து என்னை அடைவாயாக என்று சாபமிட்டு விடுகிறார்கள். யாரு? சிவபெருமான். பிறகு பார்வதி கெஞ்சுகிறார், கதறுகிறார். அறியாமல் நாரதருடைய பேச்சை கேட்டு நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவா என்று. எனக்கு சாபம் போடத்தான் தெரியும், அதை திரும்ப வாங்குறதுக்கு தெரியாது. அதனால நான் இட்ட சாபத்தின்படி நீ பூலோகத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும், பல வருடங்கள் என்னை நோக்கி தவம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். சரி, என் விதி அப்படித்தான், மாற்ற முடியாது, நான் சென்று வருகின்றேன் பூலோகத்திற்கு. ஆனால் இங்கிருந்து எனக்கு துணையாக யாரையாவது அனுப்பி வையுங்கள் என்று பார்வதி கேட்கிறார்கள். உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார், தன்னுடைய நெற்றியில் வழிந்த வெற்றி வியர்வையை வலித்து அதை சுண்டி வா என்று அழைக்கிறார். அந்த வியர்வையிலே ஒரு அழகான ஆண் குழந்தை உருவாகி வருகிறது. வியர்வையில் உருவாகிய காரணத்தினால் அந்த குழந்தைக்கு வீரன் என்ற பெயர் நாமத்தை இட்டு அந்த வீரன் என்ற குழந்தையை பார்வதி இடத்தில் கொடுத்து, இன்னவனை எடுத்துச் செல், இவன் உனக்கு பாத பூஜைகள் பணிபடிகள் செய்வான், உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்று பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். அந்த வீரன் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டு பார்வதி அவர்கள் பூலோகத்திற்கு வருகின்றார்கள். பூலோகத்திலே வந்து காஞ்சிபுரம் கம்ப நதிக்கரையிலே காமாட்சி என்ற பெயரிலே உட்கார்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்ற ஆரம்பிக்கின்றார்கள். இந்த வீரன் என்ற குழந்தையோ வளர்ந்து சற்று பெரியவனாக வருகின்றான். சற்று பெரியவனாக வந்தவுடன் தன்னுடைய தாய் காமாட்சிக்கு பாத பூஜைகள் பணிபடிகள் செய்து வருகின்றான். அப்பொழுது தன்னுடைய தாய் காமாட்சிக்கு பாத பூஜைகள் பணிபடிகள் செய்ய வேண்டும் அல்லவா, மலர் பூஜை செய்வதற்கு மலர்கள் கிடைக்காமல் அந்த பகுதியிலேயே அலைந்து கொண்டிருக்கின்றான். எங்கே? காஞ்சிபுரம் கம்ப நதிக்கரையிலே. அப்படி அலர்ந்து திரிந்த மலர்கள் கிடைக்கவில்லை. உடனே இவன் என்ன செய்கிறான், அதே காஞ்சிபுரம் கம்ப நதிக்கரையிலேயே ஒரு அழகான நந்தவனத்தை உருவாக்குகின்றான். அந்த நந்தவனத்திற்கு மத்தியிலே ஒரு தண்ணீர் தடாகம், அதாவது தண்ணீர் குளத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த தண்ணீர் தடாகத்திலே தண்ணீர் எடுத்து தன்னுடைய தாய் காமாட்சிக்கு பாதங்களை கழுவுவது, அந்த வனத்திலே பூக்கின்ற அவன் உருவாக்கிய அந்த நந்தவனத்திலே பூக்கின்ற பூக்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தாய் காமாட்சிக்கு மலர் பூஜை செய்வது, இது அவனுடைய வேலையாக இருந்து வருகிறது. சிவபெருமான் இட்ட பெயர் என்ன? வீரன்.
இவன் வனத்தை உருவாக்கி அதை காத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இவனுக்கு வனம் காத்த வீரன் என்ற பெயர்நாமம் ஏற்படுகிறது. வனம் காத்த வீரன் என்பது நாளடைவில் வனம் என்பது மறைந்து காத்த வீரன் என்று வருகிறது. காத்த வீரன் என்பது இறுதியாக காத்தவராயன் என்று மறைந்துவிட்டது. சிவபெருமானுடைய திருநெற்றியில் வியர்வையில் உருவாகிய வீரன் என்ற குழந்தை அடியேன் காத்தவராயன் தான். நான் என்னுடைய தாய்க்கு மலர் பூஜை செய்துகின்ற அந்த நந்தவனத்தை உருவாக்கி வைத்திருந்தேன் அல்லவா, அந்த நந்தவனத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் இரவோடு இரவாக திருடு போய் கொண்டிருந்தது. ராத்திரிக்கு ராத்திரியா ஒன்னூறு இருக்காது, எல்லாம் பறிச்சுட்டு போயிருவாங்க. காலையில் போய் பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. ஆக இந்த பூக்களை பூக்க திருடிட்டு போயிடுறாங்களே, இது யாரா இருக்கணும் என்று ஒரு நாள் இரவிலே காவல் இருந்தேன். ராத்திரில நான் அந்த பூச்செடிக்குள்ளே உட்கார்ந்திருந்தேன். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து தேவலோக கன்னிமார்கள் 7 பேர்கள் வர்றாங்க. தேவலோக கன்னிமார் 7 பேர் வந்து நான் அமைத்திருந்த அந்த நந்தவனத்தில் இருந்த பூக்களை எல்லாம் பறிக்கிறார்கள். அவர்கள் பூக்களை எல்லாம் பறித்து நான் அமைத்திருந்த அந்த தண்ணீர் தடாகத்தின் கரையிலே வைத்துவிட்டு தங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து கரையிலே வைத்துவிட்டு நிர்வாணமாக இறங்கி அந்த தண்ணீரிலே குளிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த 7 கன்னிமார்களில் இளைய கன்னியாகியவர்களின் துயிலை எடுத்து நான் தெரியாமல் ஒளித்து வைத்துக் கொண்டேன். மற்ற 6 பேர் வெளியிலே வந்து தங்களுடைய ஆடைகளை உடுத்திக் கொண்டு தேவலோகம் செல்கிறார்கள். இந்த இளைய கன்னி துயிலை நான் ஒளித்து வைத்துக் கொண்டேன் அல்லவா, அவளுடைய பாவாடையை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டேன். அவள் நிர்வாணமாக வெளியிலே வர முடியாமல் அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து இறந்து விடுகின்றாள். தேவலோகத்திற்கு சென்ற 6 பேரும் தேவேந்திரனிடத்தில் முறையிடுகின்றார்கள். யாரோ ஒரு வனம் காத்த வீரன் தேவகன்னிமார் ஒருத்தியை கொன்று விட்டான் என்று. தேவேந்திரன் நேரடியாக சிவபெருமானிடத்திலே ஓடுகிறார். யாரோ ஒரு வனம் காத்த வீரனாம் பூலோகத்திலே தேவகன்னிமார் ஒருத்தியை கொன்று விட்டான் என்று. சிவபெருமான் நேரடியாக என்னிடத்திலே காட்சியளிக்கின்றார். மகனே வீரா, நீ என்ன செய்திருக்கிறாய்? ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணுவோம் இருக்குது என்று என்னை என்ன செய்கிறார்? நீ ஏன் பாவாடை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டாய்? அந்த பாவாடை இல்லாத காரணத்தினால் அந்த தேவகன்னிமார் அந்த தண்ணிக்குள்ளே இறந்து விட்டாள் என்று. அப்படி கேட்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன்? என்ன, என்னுடைய பூ வாடையை திருடினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய பூ வாடையை எல்லாம் திருடினார்கள் அல்லவா, ஆகையால் அவர்களுடைய பாவாடையை திருடினேன் நான் என்று அவருக்கு பதில் சொன்னேன். அப்படி பாவாடையை திருடிய காரணத்திற்காக எனக்கு பாவாடை ராயன் என்ற ஒரு பெயர்நாமம் ஏற்பட்டது. நீ அதிகம் பேசுகிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கின்றார் என்னுடைய தந்தை சிவபெருமான். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு ஜுவாலை என்னை நெருப்பாக பற்றி எரிக்கின்றது. அப்பொழுது அம்மா தாயே காமாட்சி என்னை காப்பாற்றுங்களம்மா என்று கதறுகின்றேன். அப்பொழுது வேகா சுழலையில் சாகாவரம் பெறுவாயடா என்று என்னுடைய தாய் காமாட்சி வரமளித்தார்கள். அந்த நெருப்பிலே வேகாமல் மல்லிய பூவாக என் மேலே விழுக நான் வெளியிலே வந்து விடுகின்றேன். அப்படி வெளியில் வந்த காரணத்தினால், அதாவது என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய திரு நெற்றியில் வந்த நெருப்பிலே வேகாமல் வெளியில் வந்த காரணத்தினால் எனக்கு சுடலை மகன் என்ற ஒரு பெயர்நாமம் ஏற்பட்டது. அப்படி வெளியில் வந்துவிட்டேன். வெளியில் வந்தவுடன் மீண்டும் என்னுடைய தந்தை கோபம் அடைகிறார். ஆஹா, தன்னுடைய மனைவி காப்பாற்றி விட்டாளே என்று. கழுவா, கள்ளு மரவா, பிடி சாபம், நீ பரபரப்பாக பிறக்க கடவா என்று எனக்கு சாபமிட்டு விட்டு கைலாயம் சென்று விட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சி இடத்திலே கெஞ்சினேன், கதறினேன். அம்மா தாயே, பரபரப்பாக பிறக்க கடவா என்று தந்தை சாபமிட்டு விட்டு சென்று விட்டாரே அம்மா என்றேன். உன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு சாபம் இட தெரியும், ஆனால் அதை திரும்ப வாங்குறதுக்கு தெரியாது அவருக்கு. ஆக அவர் இட்ட சாபத்தின்படி நீ பரபரப்பாக பிறந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் இட்ட கட்டளைப்படி நான் ஏற்படுத்திய தண்ணீர் தடாகத்திலே விழுந்து நானும் இறந்து விடுகின்றேன். அப்படி இறந்து அந்த குளத்தின் கரையிலேயே ஒரு கோரம்புள்ளாக முளைக்கின்றேன். அந்த கோரம்புள்ளை ஒரு பசுமாடு மேய, அந்த பசுமாட்டின் வயிற்றிலே நான் ஒரு ஆண் குழந்தையாக ஜனித்து அந்த குளத்தின் கரையிலேயே பிறக்கின்றேன், சிறு குழந்தையாக. அந்த குளத்திற்கு தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் கொல்லிமலை கன்னிமார்கள், ஆஹா அழகான ஆண் குழந்தை இருக்கிறது என்று என்னை எடுத்து சென்று வளர்க்கின்றார்கள். அந்த கொல்லிமலை கன்னிமார்களிடத்திலே சற்று பெரியவனாக வளர்ந்தவுடன் வில் வித்தை, அம்பு வித்தை, மந்திரஜாலம், ஆயாஜாலம், யானையேற்றம், குதிரையேற்றம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித்தைகளையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கொல்லிமலை கன்னிமார்கள். அப்படி கற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை என்ன செய்கிறார்கள்? இவர்களோ கன்னிமார்கள், இவர்களுக்கு எப்படி குழந்தை வந்தது என்று அவர்களை ஏளனம் செய்கிறார்கள் தப்பாக பேசி. அவர்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு மீண்டும் அதே குளத்திலேயே மறுபடியும் இரவோடு இரவாக கொண்டு வந்து போட்டு என்னை கொன்று விடுகிறார்கள். நான் அந்த குளத்தின் கரையிலேயே மறுபடியும் ஒரு அருகம்புல்லாக முளைக்கின்றேன். அந்த அருகம்புள்ளை ஒரு மான்குட்டி மேய, அந்த மானின் வயிற்றிலே நான் ஒரு ஆண் குழந்தையாக ஜனித்து வனத்திலே சென்று பிறக்கின்றேன். அந்த வனத்திற்கு வேட்டைக்கு வந்த ஒரு மகாராஜா
ஆஹா அழகான ஆண் குழந்தை இருக்கிறது என்று என்னை எடுத்துச் சென்று வளர்க்கின்றார்கள். அந்த மகாராஜாவிடத்திலே நான் சற்று பெரியவனாக வளர்ந்தவுடன் என்னுடைய தாய் காமாட்சியின் ஞாபகம் வருகிறது. நேரடியாக அங்கிருந்து காஞ்சிபுரம் கம்பநதிக்கரைக்கு ஓடி வருகின்றேன். என்னுடைய தாய் தவம் இருக்கின்ற இடமோ ஒரு அழகான ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடியிலே என்னுடைய தாய் காமாட்சி தவம் இருக்கின்றார்கள். அவர்களை வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தியானத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது எழுப்பினால் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட வேண்டும். ஆகையால் அந்த ஆலமரத்திற்கு மேலிருந்து செங்கீரை தண்டு ரூபமாக மாறி கீழ் நோக்கி வந்து என்னுடைய தாய் காமாட்சியின் மூக்கின் நுனியிலே வருடுகின்றேன். அப்படி வருடும் பொழுது என்னுடைய தாய் காமாட்சி கண்விழித்து பார்க்க கண்ணில் இருந்து நெருப்பு ஜுவாலை வெளிப்பட அது என்னை நெருப்பாக பற்றி எரிக்கின்றது. செங்கீரை தண்டு ரூபமாக இருந்த என்னை அப்பொழுது அம்மா தாயே நான்தானம்மா உன்னுடைய மகன் வீரன் வந்திருக்கின்றேனம்மா என்று கதறுகின்றேன். அப்படி என்றால் வாறுபடா மகனே என்று என்னை கட்டி அணைக்கின்றார்கள். அவர்களுடைய கரங்கள் பட்டவுடன் செங்கீரை தண்டு ரூபமாக இருந்த நான் என்னுடைய சுயரூபத்தை பெற்று விடுகின்றேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சி அவர்கள் உன்னுடைய தந்தை விட்ட சாபம் நீங்கிவிட்டது, இனிமேல் எனக்கு பாக பூஜைகள் பணிவிடைகள் செய்து வருவாயாக என்று கூறிவிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை என்னுடைய தாய் காமாட்சிக்கு பாத பூஜைகள் பணிவிடைகள் செய்து வருகின்றேன். வெள்ளிக்கிழமையானால் வேட்டைக்கு சென்று வருவது வழக்கம். அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகின்றேன். தாயே விடை கொள்ளுங்கள் என்றேன். இன்னைக்கு நீ மேற்கு போகக்கூடாது வேட்டைக்கு, வேற 3 பக்கமும் போ, மேற்கு நோக்கி வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதாவது எங்க போகக்கூடாதுன்னு சொல்றார்களோ அங்க போய்த்தான் பிள்ளைகளுக்கு பழக்கம். அதனால என்ன மேற்க வேட்டைக்கு போறோம்னு சொன்னாங்கல்ல, அங்க ஏதோ விசேஷம் இருக்குன்னு நினைத்து மேற்கு நோக்கிய வேட்டைக்கு சென்றேன். வெகு தூரம் சென்று விட்டேன். தொட்டிய மலையாள தேசத்திற்கு சென்று விட்டேன். அந்த தொட்டிய மலையாள தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவன் தொட்டியத்தை சின்னான் என்று சொல்லக்கூடிய ஒருவன். அவன் அந்த ஊரிலே யாருக்கும் பிச்சை போடக்கூடாது என்று அறிவித்திருந்தான். நான் ஒரு பிச்சைக்காரனாக வேடமேற்று வீடு வீடாக பிச்சை கேட்டேன். யாரும் உனக்கு பிச்சை போட முடியாது என்றார்கள். உடனே நான் ஒரு பாம்பாட்டியாக மாறி வீடு வீடாக பாம்புகளை ஏவி விட்டேன். அந்த பாம்புகள் வீடுகளுக்குள் சென்றவுடன் அந்த மக்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு அந்த மன்னன் இடத்திலே ஓடினார்கள். யாரோ ஒருவன் பிச்சைக்காரன் பிச்சை கேட்டான். போட முடியாது என்று சொன்னவுடன் பாம்புகளை ஏவி விடுகிறான் என்று அந்த மன்னன் என்னிடத்தில் வருகின்றான். யாரும் அந்த தொட்டியத்தை சொன்னான், என்ன பிச்சை கேட்டு போட முடியாது என்றவுடன் பாம்புகளை ஏவி விடுகிறாய் அமினி, அப்படி என்றால் நீ பெரிய மந்திரத்திலே கெட்டிக்காரனா என்று கேட்டான். உண்மையிலே நான் கெட்டிக்காரன் தான் மந்திரத்தில் என்றேன். அப்படி என்றால் இருவரும் மந்திரம் ஓடி வைப்போம். யார் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாகி விடுவோம், என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். சரி என்று ஒத்துக்கொண்டேன். முதலிலே அவன் மந்திரம் ஓடி வைத்தான். அனைத்து மந்திரமொழியும் நான் எடுத்து விட்டேன். பிறகு நான் மந்திரமொழி வைத்தேன். அவனால் எடுக்க முடியவில்லை. காரணம், நான் கொல்லிமலை கன்னிமார்களிடத்திலே மந்திரம் கற்றவன். அவனால் எடுக்க முடியவில்லை. அன்னவன் எனக்கு அடிமையாகிவிட்டான். அன்னவனை கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய தாய் காமாட்சி இடத்திலே கொண்டு வந்து விட்டேன். என்னுடைய தாய் காமாட்சியோ, இவனும் ஒரு வகையில உனக்கு சகோதரன் தான்டா, 2 பேரும் அண்ணன் தம்பிகளாக இருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு மீண்டும் ஒரு நாள் வேட்டைக்கு சென்று வருகின்றேன். விடை கொடுங்கள் தாயே என்றேன். இன்றைக்கு நீ தெற்கு நோக்கி வேட்டைக்கு செல்லக்கூடாது, வேற 3 பக்கமும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்றால் அங்கே ஏதோ விசேஷம் இருக்குது, தெற்கதான் வேட்டைக்கு போகணும் சொல்லிட்டு நான் தெற்கு நோக்கி வேட்டைக்கு சென்றேன். அப்படி சென்ற இடத்திலே நொண்டி நுரம் சப்பானியாக இருந்த அம்மையப்பன் என்ற ஒரு சிறுவனை உட்கார வைத்துக் கொண்டு பல சிறுவர்கள் பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது. அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி அந்த பந்து விளையாட்டுக்கு நானும் வருகிறேன் என்றேன். என்னிடத்திலே பந்தை கொடுத்தார்கள். வெகு தூரம் விட்டறிந்தேன். பந்து ஓடிய திசையில் அந்த சிறுவரெல்லாம் ஓடிவிட்டார்கள். அப்பொழுது இந்த நொண்டினுடன் சப்பானியாக இருந்த அம்மையப்பன் என்ற சிறுவனை தூக்கி கொண்டு என்னுடைய தாய் காமாட்சி இடத்திலே கொண்டு வந்து விட்டேன். என்னுடைய தாய் காமாட்சியோ, இவன் எனக்கு செல்லப்பிள்ளையாகவும் உங்களுக்கு சகோதரனாக இருப்பானாக என்று சொல்லிவிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நான் மற்றும் தொட்டியத்து சின்னான் மற்றும் அம்மையப்பன் ஆகிய 3 என்னுடைய தாய் காமாட்சிக்கு பாத பூஜைகள் பணிவிடைகள் செய்து வருகின்றோம். இன்றோ வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வர வேண்டும். வேட்டைக்கு சென்று வர வேண்டும் என்றால் நான் மட்டுமல்ல, என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னானை அழைத்து இருவரும் வேட்டைக்கு சென்று வர வேண்டும். ஆகையால் அண்ணவனை அழைக்க வேண்டும். சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. தொட்டியத்து சின்னான்னா எப்பேற்பட்ட ஆளு? சரியான பொம்பளை வரைக்கி. வேற என்ன சொல்றீங்க? 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். வண்டியில வரும்போது போன் கூட வரல. 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். 60 ஒப்பாட்டி வச்சிருக்கான். 60 ஒப்பாட்டியா? 1 2 இல்ல. எப்ப கூப்பிட்டாலும் பொண்டாட்டி வீட்டுல இருந்து வர மாட்டான். அப்புறம் எங்கேயாவது அப்பாட்டி வீட்டுல இருந்தே வர்றேன். படுவா. இப்ப ஒரு நாளைக்கு வாலியம்ல இருந்து வர்றீங்கறியா, ஒரு நாளைக்கு எண்டப்புடியில இருந்து வர்றீங்கறியா, ஐயா ஒரு நாளைக்கு கத்திக்காரம்பட்டில இருந்து வர்றீங்கறியா, ஒரு நாளைக்கு சாரணக்குடியில இருந்து வர்றீங்கறியா. ஐயா எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து வர மாட்டான். ஐயா அப்பாட்டி வீட்டுல இருந்து வருவேன். அவனுக்கு 2 பொண்டாட்டி,
60 வப்பாட்டி மொத்தம் எத்தனை 62. 62. ஏ சாமி. நான் சும்மாதான் அலைகிறேன், நாங்களும் சும்மா தான் அலையிறோம். நீங்களும் சும்மா ஆமா. அதனால அண்ணவனை அழைக்க வேண்டும், ஆ. வேட்டைக்கு செல்ல வேண்டும். பழமே இன்னொரு விஷயம், அம்மா கிட்ட போய் வேட்டைக்கு போறேன்னு கேட்டேன். ஆ. இன்றைக்கு நீ வடக்க வேட்டைக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அவங்க எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்களோ ஆ. அங்கதான் போகணும். ஆமா. அங்க ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்டா இன்னைக்கு கேட்கறதுக்கு. ஆமா. அதனால என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னானை அழைக்க வேண்டும். தொட்டியத்து தம்பி, தொட்டியத்து தம்பி சின்ன சின்ன ஓடி வாடா தம்பி சின்ன. தொட்டியத்து தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன ஓடி வாடா தம்பி சின்ன. கருத்து தம்பி, கருத்து தம்பி சின்ன சின்ன ஓடி வாடா தம்பி சின்ன. கருத்து தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன ஓடி வாடா தம்பி சின்ன. மங்களத்து தம்பி சின்ன ஓடி மங்களத்து தம்பி சின்ன ஓடி வாடா ஓடி வாடா எங்க சுத்திட்டு அலைகிறானோ யாருக்கு தெரியும்? என்கிட்ட பேசுறா சட்டக்காரன். எந்த பாட்டி வீட்டுல இருக்கு? எங்க இருந்து வர போறானோ? யாரு? 9 கம்பாலமா கம்பாலமா தம்பி 18